வணக்கம். இந்த கதையை கேட்பதற்கு முன்பாக ஆசிரியர் பாலகுமாரன் இந்த கதைக்கு ஒரு முன்னுரையை கொடுத்துள்ளார். அந்த முன்னுரையை நாம் வாசித்துவிட்டு பிற்பாடு நாம் கதை பகுதிக்கு செல்வோம். வாருங்கள் தற்போது முன்னுரையை வாசிப்போம். இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் இல்லை. அது இல்லையே, இது வேணுமே என்று சகலத்துக்கும் ஆளாய் பறைக்கிற புலம்பல் கதை இல்லை. தன்னை வரித்துக் கொண்டு தன் வேதனையில் தானே மகிழ்ந்து என் கதி எப்படியாச்சு பார் என்கிற நோய் மனத்தவிப்பு இல்லை. மரபு மரபு என்று நாம் சொல்கின்றோமே, அதை அம்மா, பிள்ளை, தம்பி என்று குடும்பம் மொத்தமும் ஒன்றாய் தாண்டி இருக்கிறார்கள். மனித நேயத்திற்காக சட்டத்தை மீறி இருக்கிறார்கள். கருணை காரணமாய் அன்பு மிக கொண்டு யோசனையுடன் ஓர் அக்கினி கோட்டையை கடந்திருக்கிறார்கள். நான் விடை பெறும்போது அந்த வயதான அம்மா சொன்னார், தலைக்கு மேல மனுஷாளுக்கு கூற வேணும் தான், பாதுகாப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வீட்டு உள்ள புழுங்கிக்குச்சுன்னா, வேர்த்து வேர்த்து ஊத்துச்சுன்னா வாசல் தாண்டி வெளியே வந்து படுத்துக்கிறது இல்லையா? அது போலதான் வீடு தப்புன்னு இடிச்சிடல, வெளியே படுக்கிறது பாவம்னு சொல்லல. ஒரு சௌரியத்துக்கு தானே செய்யறோம். காத்து வேணும் தம்பி மனுஷாளுக்கு. ரொம்ப நேரம் என் செவிப்பாறையில் ரீங்காரித்து கொண்டிருந்தது. இது எழுதுகிற நேரம் வரை கதை விடை புத்தியை குடைந்து கொண்டிருந்தது. இது எழுதி முடித்ததும், அம்மா எப்பேற்பட்ட விடுதலை என்று பாலகுமாரன் இந்த முன்னுரையை முடித்துள்ளார். அவர் எழுதிய தட்டார பூச்சி என்கிற சிறுகதை தான் தற்போது வாசிக்கப் போகிறோம். வாருங்கள் நாம் கதைக்குள் செல்வோம். சரவணன் பிரசிடென்சி காலேஜ் வாசலில் காத்திருந்தான். அவன் ஆட்டோவிலிருந்து இறங்கி 3 நிமிடம் தான் ஆகியிருந்தது. இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மர நிழலில் ஒற்றிக்கொண்டான். நிற்பது தெரியாமல் போய்விடப் போகிறது என்று யோசித்தபடி மறுபடி வெயிலுக்கு வந்தான். 3 மணி வெயில் சுளீர் என்று தாக்கியது. எதிர்ப்பக்கம் கடற்கரை மணலை ஒட்டி ஏதோ ஷூட்டிங் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. போய் வேடிக்கை பார்க்கலாமா? வேண்டாம், வந்து விடுவாள். பள்ளியில் இருந்து இறங்கும் முன்பே பன்னீர் மரத்தடியில் ஆளை தேடுவாள். காணவில்லை எனில் சட்டென்று முகம் சுருங்குவாள். இறங்குவதற்குள் கவலைப்படுவாள், பரபரப்பாவாள். வேண்டாம், வெயிலிலே நிற்கலாம். தொலைவில் பஸ் தெரிந்தது. பென்ஸ் வண்டி அவள் வரும் ரூட் அநேகமாய் இதுதான். அவள் வரும் பஸ் தான். பஸ் நெருங்கி பெரிதாகி சரக்கென்று இவனை கடந்து பறந்து அவளுடைய பின் புடவை தெரிந்து விட்டது. தலையை குனிந்து அவளும் உள்ளிருந்தபடி இவனை தேடி தெரிந்து கொண்டு பல் தெரிய சிரித்து, பா, நேரம் தவறவே மாட்டாள், காக்க வைக்கவே மாட்டாள், கடுகளவு வேதனை தரமாட்டாள். பஸ் எதிர்பக்கம் சற்று தொலைவில் போய் நின்றது. அவள் குதித்து இறங்கி புடவை பறக்க, தோல் பை ஊசலாட, கண்ணாடி விளிம்பு காது கம்மலும் வெயிலில் பளிச்சிட, அத்தனை பளிச்சையும் தோற்கடிக்கும் வெள்ளை வரிசை பல் செறிப்புடன் சாலையை கடந்து வேகமாய் நடந்து மூச்சு இறைக்க நெருங்கி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா சரவணன்? இல்ல வசந்தா, இப்பதான் வந்தேன். வெயில நிக்கிறீங்களே, நிழலில் இருக்கக்கூடாதா? பஸ் வந்த எனக்கே வேர்த்து ஊத்துதே. பா, வெயில் தான் இப்படி இறைக்க வைக்கிறே. வெயில் இல்ல வசந்தா, பதற்றம் தான். என்ன பதற்றம்? சரியா 3 மணிக்கு பார்க்கணுமேங்கிற பதற்றம். கொஞ்ச நேரம் மரத்தடியில் உட்கார்றேன், புசு புசுங்கிறியே. வேணாம், இப்ப சரியாயிடுச்சு, போகலாம். பதற்றம் குறையட்டுமே. பதற்றம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதான் பார்த்துட்டேனே. இப்போ ஓடணும்னா கூட ரெடி. ஓடுவோமா? நடந்தார்கள். எது வரைக்கும் ஓடுறது? கரை வரைக்கும். மணல்ல ஓடலாமா? வரமாட்டீங்களே, பேண்ட் களைஞ்சிடும் சொல்லுவீங்க. யாரும் பார்த்துடுவாங்கன்னு பயம். பயந்தாங்குழி. உனக்கு இன்னைக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. 6 மாசம் முன்னாடியே பிடிச்சிருச்சு. அதென்ன 6 மாசம்? உங்களை பார்த்து இன்னையோட 6 மாசம் ஆரம்பிச்சுட்டாப்பா இடிக்கிறதுக்கு. நான் இடிச்சா தாங்குவீங்களா? முழங்கையை தூக்கினாள். இடியேன் பார்க்கலாம். சட்டென்று வலம் நகர்ந்து அவன் இடுப்பை இலக்கு வைத்து அவள் தாக்க முற்படுகையில் வளைத்து விலகி கொண்டான். இலக்கு தப்பி அவள் மணலில் பொத்தென்று விழுந்தாள். சரவணன், என்னப்பா, நடக்க முடியல, தூக்கிட்டு போங்களேன். விளையாடுறியா? நம்ம சுத்தி ஷூட்டிங்கா நடத்துறாங்க. தூக்கிக்கிட்டு கடலை பார்த்து போக. எழுந்துரு. உங்களுக்கு இறக்கமே கிடையாது. அவன் லவ் பண்ண பெண்ணை தலையில் தூக்கி வச்சு தாங்குறான். மணலை தள்ளி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே. நாங்க தேவமாறு, அப்படியெல்லாம் பொம்பளைய தலையில தாங்க மாட்டோம். தாங்காம வேற என்ன செய்வீங்களா? நீங்க ஏறி உட்கார்ந்துடுவீங்களோ? 2 அடி முன்னால் கம்பீரம்மா மீசையில கை போட்டுக்கிட்டு போவோம். பின்னாடி பொம்பளை தலை தூக்காம வருவா. அப்படியா? எங்க நடந்து காட்டுங்க பார்க்கலாம். சரவணன் வட்டமடித்து திரும்பி மணலில் கால் புதைய
தலையை உயர்த்தி நடந்தான். 10 அடி நடந்து திரும்பினான். அவள் எதிர்ப்பக்கம் விறுவிறுவென்று போய்க் கொண்டிருந்தாள். ஏய், ஏய் வசந்தா, வசந்தா! கால் பிடரிப்பட அவள் பின்னால் ஓடினான். என்ன, இது நல்லா இருக்கா? பொம்பளை பின்னாடி ஓடி வரீங்களே, உங்க ஜாதி சாணம் பார்த்தா என்ன சொல்லும்? திரும்பாம கரை வரைக்கும் போக வேண்டியதானே? நீ யாருமா? எங்க ஜாதி ஜனம் தானே. ஆம்பளைக்கு எதிர்பக்கம் நடக்கிறியே, விட்டுடுவோமா? தலை பின்னலோட கரகரன் இழுத்து வந்துருவோம். அது அந்த காலம். ஏன், இப்ப என்ன செய்து விடுங்களா? பின்னல்ல கை வைக்கிறதும், குடிச்சிட்டு வந்து பொம்பளைய அடிக்கிறதும், ஆடு மாடா நடத்துறதும், அப்படி இருக்க வந்து ஆம்பளை என்றாலும். வசந்தா சட்டென்று நிறுத்தினாள். தலையை குனிந்து கொண்டாள். வசந்தா, வசந்தா! ஏய், ஏன் சீரியஸ் ஆயிட்ட? வாட் இஸ் ராங்? வசந்தா, விளையாட்டுக்கு தானே பேசணும். விளையாட்டு தாங்க. சட்டுன்னு மனசு எங்கேயோ போயிடுச்சு. அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. சாரி சரவணா. சி, வா. எதுக்கு போய் என்ன சாரி? வா, கூட வா. நானும் முரட்டுத்தனமா பேசிட்டேன். இல்லைங்க, நீங்க பேசுனது விளையாட்டுன்னு நல்லா தெரியும். நான் தான் உழைப்பிக்கிட்டேன். படகாண்ட உட்காரலாமா? எதிரே அலைகள் குழந்தையாய் உருண்டு வெள்ளையாய் சிரித்தன. சிலுக் சிலுக்கென்று சப்தம் எழுப்பிய காக்கைகள் சற்று தூரம் கடல் மீது பறந்து விட்டு திரும்பின. நானும் இந்த மாதிரி நீர்க்காக்கைதானே என்னவோ. என்ன வசந்தா, கடலை தாண்டுற மாதிரி பறந்து 10 கஜம் தாண்டினதும் சரக்கென்று கரையை பார்க்க வந்துடுற புத்தி தானே என்னவோ. நீ எதை சொல்ற? நாம லவ் பண்றதான் சொல்றேன். ஒரே இனம் அப்படி இருந்தும் ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்க. சண்டை வரும், பூசல் வரும், ஓன்னு சத்தம் வரும், அலை அலையா ஆள் எகிரும். 2 காக்கையோ கரையை பார்க்க திரும்பும், மண்ணுல தோண்டி எச்சல் தின்னும். என் மேல அவ்வளவு அவநம்பிக்கையா வசந்தா? இல்லைங்க, என் மேல அவநம்பிக்கை. எப்படி எதிர்த்து போராட போறோமோன்னு தெரியல. வர வாரம் ஊருக்கு போறேன் வசந்தா. அம்மா கிட்ட பேச போறேன். போய் பொண்ணு கையிலன்னு உன் வீட்டுக்கு அனுப்ப போறேன். நல்லதுங்க, நீங்க செய்வீங்க தெரியும். ஏண்டா, எந்த பொண்ணுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவாளி, அறிவுக்கேற்ற அடக்கம் எல்லாம் சொல்வேன். என்னோட படிப்பு தான் சரவணா பெரிய மைனஸ் பாயிண்ட். எம்ஏ லிட்ரேச்சர். மீன் அறியுமான்னு கேட்பாங்க, சோறு களையுமான்னு கேட்பாங்க. அறியும்னு சொல்றேன். ஆனா மீன் அறியறது மட்டுமே வாழ்க்கை இல்லை சரவணா. சோறு பொங்குறது, குழந்தை பெத்துக்கிறது மட்டுமே குடித்தனம் இல்லை. நம்ம ஜாதி பெண்களை படிக்க வைக்கணும். அத்தனை பொண்ணு காலேஜ் வரணும், உலகம் கத்துக்கணும். வசந்தா படிச்சது அது மாதிரி நீயும் படின்னு சொல்லணும். வேலைக்கு போகணும். ஆம்பளையே கதின்னு இல்லாம வீடு பெருக்கதான் பிறப்பேன்னு இல்லாம எங்க அம்மா பட்ட கஷ்டம் படாம எனக்குள்ள இப்படி ஆசை இருக்கு சரவணா. எனக்கு பிடிச்சிருக்கு வசந்தா. எது? உன்னை, உன் ஆசையே எனக்கு பிடிச்சிருக்கு. அது என்ன நம்ம ஜாதி பெண்களை மட்டும் பிரிக்கிற? ஐயோ, அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு யாரு மேலேயும் வெறுப்பு இல்லைங்க. வெரி குட், நான் ரெடி. எதுக்கு? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு பிறகு சமூக சேவைக்கு. தேங்க்யூ சரவணா. ஒரு வேண்டுகோள். என்ன? இந்த சாரி தேங்க்யூ ரெண்டையும் விட்டுல. ரொம்ப பிரிச்சு போடுறது நம்ம. தேங்க்ஸ், சாரி சரவணா இரண்டையும் கடைசியா சொல்லி வாயை பொத்தி கொண்டு நெடுநேரம் சிரித்தாள். சிரித்தவள் சரவணன் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றி கொண்டாள். நிஜமா சொல்றான் அண்ணன், இப்படி ஒரு பொண்ணை மனசுல கொண்டாடிட்டு எப்படிதான் இதை கல்யாணம் செய்துக்கிட்டீங்களோ. அப்போ அண்ணே, நீங்க நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அண்ணி மட்டுமல்ல, இந்த பொண்ணும் தான். அவங்கள, அதான் அந்த உங்க வசந்தா, அவங்கள பார்த்தேன். அதே படியாதான் இருக்காங்க. கொஞ்சம் முன்னைக்கு முகம் இப்போ வாட்டமா இருக்குது. ஆபீசர் ஆயிட்டாங்களாம். அண்ணன் சௌக்கியமான்னு கேட்டாங்க. நான் பதிலே சொல்லல. என்ன நினைச்சுக்கிட்டு இன்னொரு பெண்ணை கஷ்டப்படுத்த போறாரு, பெண் பாவம் பொல்லாதது, அப்படியெல்லாம் யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லுங்கன்னு மிருதுவா பேசுனாங்க. உங்க நிலைமை மொத்தத்தையும் சொல்லிடலாம்னு தொண்டை வரைக்கும் வந்துச்சு. சரி, உங்களாண்ட பேசிட்டு பின்னாடி சொல்லுவோம்னு சும்மா இருந்துட்டேன். சொல்லுங்கண்ணே, போய் சொல்லிடவா? என் தம்பியாண்டான். என்னை விட ஒரு பிடி உயரமாய் வளர்ந்தவன். சென்னையில் லாரி சேசில் கம்பெனியில் போர்மேன். பெயர் செல்வராஜன். இன்ஜினியரிங் டிப்ளோக்காரன். துடுக்கும் திமிரும் வெள்ளை குணமும் உடையவன். என் மீது கீறல் பட்டாலும் வெகுண்டு எழுப்புவன். என்னுடைய இந்த 5 வருட வேதனையை தாழாமல் சதா அரட்டுகிறவன். சொல்லுங்க அண்ணன், போய் வசந்தா கிட்ட சொல்லிடவா? சொல்லி 2ஆம் தரமா கேட்கறது? எழுந்து போடா அண்ணன். எரியிற பொண்ணுல நீ வேற கத்தி பாய்ச்சாரு. எழுந்து போடா அண்ணன்.
சகலத்தையும் சொல்லி சந்தோஷமா இல்லைன்னு சொல்லி எங்க அண்ணன் வாழ்வே இல்லைன்னு சொல்லி தவறு நடந்து போச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மறுபடி அவங்கள சம்மதிக்க வச்சு, தம்பி எழுந்து போடா அண்ணன், என்னால முடியும் அண்ணன், உன்னால முடியாது, முடியாது முடியாது, நல்லது, எனக்கும் ஒரு நாள் முடியாம போயிடும் அண்ணன். என்னதுடா, 3 மாசத்துக்கு ஒரு தரம் கிராமத்தை பார்க்க வருவேன் பாருங்க, அது முடியாம போயிடும். அண்ணன் ஒருத்தர் அம்மா ஒருத்தி உண்டுங்கிற உறவு கொண்டாட வரேன்னு அது முடியாம போயிடும். பட்டணத்து பரபரப்பு தாங்காம 2 நாள் நிம்மதியா இங்க வரலான்னு பொட்டியை தூக்கிட்டு வரேன் பாருங்க, அது முடியாம போயிடும். இது என்ன அண்ணன், இளவூடு மாதிரி உள்ள வந்தா வாடான்னு கூப்பிட கூட மனசு இல்லாத போய் இங்க வர்றதுக்கு பதிலா எங்கேயாவது ஆந்திரா பக்கம் போனா நிம்மதியா குடிச்சிட்டு கூத்தடிக்கலாம். தம்பி டே, சும்மா இருங்கண்ணா, கொண்டாடுறதுன்னா உறவு. சும்மா மோட்டு வேலைய பார்த்துக்கிட்டு அம்மா உட்காந்துருப்பாங்க, முழங்கால கட்டிக்கிட்டு திண்ணையோட அண்ணன் இருப்பாரு, வீட்டு நடுவ கட்டார பூச்சியை பிடிச்சிக்கிட்டு அண்ணி நிக்கும்னு நான் பட்டணத்துல இருந்து ஓடி வரவா? உங்க அண்ணியே ஒரு தட்டார பூச்சிடா, அதுக்கு எப்படிடா துரோகம் பண்றது? இந்த புத்தி முதல்ல இருந்திருக்கணும். எனக்கு குடித்தனம் வேணாம், வாழ்க்கை வேணாம், எங்க அம்மா கூட பிறந்த தம்பி முக்கியம், எங்க மாமி மனசு குளிர மறுபேச்சு இல்லாம அவர் பொண்ணுக்கு தாலி கட்டுறது முக்கியம்னு பட்டிருக்கணும். பீச்சுக்கு போயிடப்படாது, சமூக சேவை பேசியிருக்கப்படாது, பாரதியார் பாட்டில் மகிழ்ந்து போய் வாக்கு கொடுத்திருக்கப்படாது. எப்படிடா இதெல்லாம் தெரியும் உனக்கு? விழா வாரியான எழுதி வச்சிருக்கிய டைரியில ஏமாந்த கதை மொத்தமா 1/4 பக்கம் 1/2 பக்கமா வரைஞ்சு தள்ளி இருக்கியே, வயிறு எரியுதுண்ண. படிக்கிறப்போ நான் சொல்றத கேளு அண்ணன். செல்வராசு, சித்தப்படி வா. உள்ளே இருந்து குரல் கேட்டது. ஆத்தா கூப்பிடுறாங்க, நாம பேசுனது காதுல கேட்டுடுச்சு போல. எம்மா, என் தாயே, எங்க மாமன் சொல் தட்டாத தர்ம தேவதையே, நீ வெளியே வா, நான் வர முடியாது உள்ளார. சித்த உள்ள வா செல்வராசு. வரதுக்கு இல்லம்மா, உன் பேச்ச கேட்கறதுக்கும் இல்லை. உன் பேச்ச கேட்டு எங்க அண்ணன் பட்டது போதும், நான் கேட்க முடியாது. உனக்கு வேணும்னா வெளியே வா, இல்லைன்னா கேட்டுக்கிட்டு பேசாம கெட. சுவரை பிடித்தபடி கிளவி வெளியே வந்தாள். அதிகமாக நரைத்து போயிருந்தாள், ஆடி போயிருந்தாள். கண்கள் இடுங்கி அழுகை எந்நேரமும் முகத்தை உடைத்து கொண்டு வழியும் வேதனையோடு வந்தாள். அவனை ஏன் போட்டு புடுங்குற செல்வராசு? நான் அவனுக்கு பண்ணின கொடுமை போதும்டா. பாலாரத்தாண்டா போயிடுச்சு. அகலக்கரையும் 50 மைல் நீளமும் அடிச்சு புரண்டு ஜலம் போகும்னு பார்த்தேன். பாலாரா போச்சு. கையகல தண்ணி கூட இல்லாம போச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், திருப்பி விடுன்னு. ஊர் ஒத்துக்குமா? ஏன் ஒத்துக்காது? சட்டப்படி தப்பாச்சே செல்வராசு. குப்பை சட்டம், ஆள் உலர்ந்து உடைஞ்சிடுவேன்னு பயப்படுறேன். சட்டம் காட்டியே பேசுறைய. இப்படி பேசி பேசிதானே எங்க அண்ணாத்தையே ஒரு வழி பண்ணிட்ட. டேய், நான் அவனை பெத்தவடா. அவன் வாழ்க்கை கெட்டு போகணும்னா செய்யறேன். என்னையும் சேர்த்து ஏமாத்திட்டாங்கடா. ஏமாத்தினாங்க இல்ல, பதிலுக்கு ஏமாத்து. இந்த பெண்ணை என்ன பண்றது? அத பரவ பார்த்துக்கலாம். அண்ணா நிலைமைய கவனி. என்னதான் சொல்ற, புரியலையே. பட்டணத்துல நல்லபடியா நல்ல ஜாதி பொண்ணா கண்ணு நிறைஞ்சல பார்த்து அண்ணன் மனசு பறி கொடுத்துருக்காரு. விவரம் தெரியாம நீ பாதியில மடக்கி இங்க உட்கார வச்சு ஒரே சாயங்காலத்துல பாக்கியத்துல மாத்தி உறவு பண்ண உன் தம்பிக்கு நீ வாக்கு கொடுத்துட்டேன்னு அவங்க வாழ முடியல. அண்ணி, எங்க அண்ணி, அது தெய்வம். இடது கையில தட்டார பூச்சியும் வலது கையில புடவ நுனியுமா பிரபஞ்சம் பத்தி பேசுற தெய்வம். இன்னொருத்தனா இருந்தா கல்யாணத்து அன்னைக்கே கழுத்தை பிடிச்சு அந்த பெண்ணை வெளியே தள்ளியிருப்பான். நாம செய்யல. நாளானா சரியா போடும்னு 4 பேர் சொன்னாங்க செல்வராசு. அது மட்டும் அல்லம்மா, அது நம்ம வீட்டு பொண்ணு. எங்க எத்துறது? எத்தி யார் வீட்டுக்கு அனுப்புறது? எதிர்த்து பேசுனா அடக்கலாம், கெட்ட மனசா இருந்தா வரட்டலாம். இத என்ன செய்யறது? அதுக்கு விவரமே தெரியாதுங்கன்னு போது அண்ணன் படுக்க திண்ணையோட தான் ஆயிட்ட போது யோசனை சரியா வேணாமா? தம்பி, எனக்கு அந்த மாதிரி ஆயிட்டா உங்க அண்ணி நல்லா இருந்து நான் பைத்தியம் ஆயிட்டா என்னடா செய்வ? இதையே செய்வேன் அண்ணன், சத்தியமா செய்வேன். நடு வழியில பாரம் ஆயிட்டா தாங்க தான் செய்யணும். தொங்குறதே கோணல்னா நேர் செய்ய வேணாமா? நீ செய்யறது இருக்கட்டும், போய் சாப்பிடு போ. தம்பிக்கு சோறு போடுமா. அண்ணி, சாப்பிட வர்றியா? ஹாய் செல்வராசு, தட்டார் பூச்சி வாங்கி வரேன்னு சொன்னியே பட்டணத்திலிருந்து. தட்டார பூச்சிக்கு பட்டணம் போகணுமா? நம் வாசல் திண்ணையிலே சொர்க்கடைஞ்சு பூச்சியா ஒண்ணு உக்காந்து இருக்கிற, நீ பார்க்கல? இல்லையே, உங்க அண்ணன் தான் இருக்காரு. எங்க அண்ணனா?
உங்க வீட்டுக்காரர் இல்லையா? இல்லையே. தட்டார பூச்சி பட்டணத்துல இருந்து புடிச்சார சாப்பிடவா? சரவணன் திண்ணை விளிம்பில் முழங்காலை கட்டிக்கொண்டு முகவாயை நடுவே தேக்கியபடி தனியே வெறித்து கொண்டிருந்தார். 5 வருஷமாய் இதே திண்ணை, இதே விளிம்பு, இதே விதமான அமர்வு. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று என்று கேள்வி. காய் அறுக்காத தோப்பும், கீறி திரும்பாத வயலும், மேய்ச்சலுக்கு அனுப்பாத மாடும், வெள்ளை அடிக்காத வீடும் மனசோடு சேர்ந்து தவித்து கிடந்தன. உன்னை படிக்க அனுப்பிச்ச போதே வாக்கு கொடுத்துட்டேன்டா சரவணா. நம்ம ஜாதி, நம்ம ஜனம், நம்ம ஓட்டு முறை பொண்ணு விட்டு கொடுக்கப்படாதுடா. அத சித்தாடியும் சிரிப்புமாய் பெண்ணுக்கு ஒரு குறையும் இல்லை. அம்மா கெட்டது சொல்லுமா? சரின்னு சொல்லு சரவணா. நான் சரின்னு சொல்லிட்டேன், நீயும் சொல்லுப்பா. சித்தாடையும் சிரிப்புமாய் பெண்ணிருந்தது நிஜம். ஆனால் சித்தாடைக்கு அப்புறம் சில பருவங்கள் உண்டென்பது தெரியாமல் போயிற்று அதற்கு. எதற்கெடுத்தாலும் சிரித்தபடி இருப்பது பழக்கமாய் போயிற்று அதற்கு. பூப்பு நாள் தோஷம்னு சொல்றாங்க அக்கா. போக போக சரியா போயிடும். அப்புறம் என் பொண்ண 2 நாள் அனுப்புன்னு நான் எழுதினா கூட மாட்டேன்னு சொல்லுவேன். சரவணின் தாய் வெகுளியாய் நம்பினாள். இத்தனை சீரா, இத்தனை சனத்தியா என்று வியந்தாள். கணவன் அடமானம் வைத்த நிலத்தை எல்லாம் மீட்டு மருமகள் சீதனமாய் கொண்டு வருகையில் சாகும் வயதில் தனக்கு இத்தனை சந்தோஷமா என்று பெருமையில் பூரித்தாள். தன் தம்பி தன் குடும்பத்துக்கு கேடு செய்வானா என்று திடமாய் இருந்தாள். அவள் இடம் ஒடிந்து போயிற்று. மனசும் வீடும் உறவும் உறைந்து போயின. பாக்கியத்தம்மா செய்த புண்ணியம், பாத்திரமும் பண்டமும் அருக்காஞ்சட்டியும் அண்டாவும் தவளையும் உருளையும் பொட்டி நிறைய பட்டும் கல்லுக்கல்லா நகையும் சீரும் சனத்தியமா மருமக வந்திருக்குது. நூலுல கட்டின 100 தட்டார பூச்சி அந்த சீரு மறந்துட்டியேடி. ஆற்றங்கரை முழுக்க சொல்லி சொல்லி சிரித்தார்கள். ஆளாளுக்கு பேசி அவமானத்தை சேராய் அப்பினார்கள். இனிய சரவணன், உங்கள் கடிதங்கள் கிடைத்தன. 2 நாள் பீச்சு கரையில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் அழுதேன். இத்தனை படிப்பும் கம்பீரமும் புத்திசாலித்தனமும் நம்ம ஜாதியிலே அபூர்வம். இது எனக்கு கிடைச்சதுன்னு கருவப்பட்டது தப்பா போயிடுச்சு. பாக்கு வெத்துல மாத்தின பிறகு ஓடி போறது அறுத்த பட்டத்தை துரத்தி பிடிக்கிற மாதிரி. கைக்கு கிடைச்சாலும் உடம்பு கிழிஞ்சு போகும். யார் பண்ணின பாவமோ நாம பிரிஞ்சது. இன்னும் பாவம் வேணாம் சரவணா. அம்மா வாக்கு கொடுத்தாச்சு. மீறி என்னை கூட்டிக்கிட்டு வந்தா யாரும் ஒப்புக்க மாட்டாங்க. கல்யாணத்தை முடிச்சு நல்லபடியா இருங்க. எனக்கு வேலை நிரந்தரம் ஆயிடுச்சு. சுலபமாகவும் இருக்கு. உங்களை நான் மறக்க முயற்சி செய்கிறேன். இனி எனக்கு கடிதம் எழுத வேண்டாம். வசந்தா. 4 கடிதங்கள் போட்டதற்கு ஒரே கடிதம் பதிலாய் வந்தது. 4 வருடம் கழித்து அவள் தந்தை மறைந்தது பற்றி சொல்லும் அச்சடித்த காகிதம் வந்தது. 2 நாள் முன்பு அவனை சந்தித்ததாய் சொன்ன தம்பியின் செய்தி வந்தது. உபயோகத்தில் இல்லாத அம்மி மிதித்து மத்தியான வெயில் அருந்ததி பார்த்து தனக்கு நடந்த திருமணம் இப்படி வெளியேறி போனது வசந்தாவுக்கு தெரியுமா? தெரியப்படுத்துகிறேன் என்கிறான் தம்பி. தெரியப்படுத்தி திருப்பி கொண்டு வருகிறேன். திருமணம் செய் என்று தைரியப்படுத்துகிறான் தம்பி. செய்யலாமா? நியாயம்தானா? ஊர் எதிர்க்காதா? உறவு சீராதா? உனக்கே நியாயம் என்று படுகிறதா? சரி, எத்தனை நாள் இப்படி திண்ணை விளிம்போடு கட்டின முழங்காலோடு காய்கிறது? அண்ணா, ராத்திரி வண்டிக்கு பட்டணம் போகிறேன். நீயும் அம்மாவும் சரின்னு சொல்றது இருக்கட்டும். அதுங்கிட்ட போய் அதான் அந்த வசந்தா கிட்ட போய் விஷயத்த சொல்லி உங்களுக்கு சம்மதமுன்னு கேட்கிறேன். வசந்தா சரின்ட்டா மேற்கொண்டு பேசுவோம். வரேன். தம்பி தினமாய் படி இறங்கி போனான். வசந்தா சரி என்று சொல்லிவிட்டாளா? 2 காதையும் பொத்தி கொண்டு அப்படியே ஆபீஸ் வாசற்படியில் உட்கார்ந்து விட்டாளாம். ஐயோ ஐயோ என்று ரொம்ப நேரம் புலம்பினாளாம். எனக்கு ஒரு வரி எழுதக்கூடாதா என்று கோபப்பட்டாளா? நான் தான் எழுத வேணாம்னு சொன்னேனே பாவி. நான் சொன்னா உங்க அண்ணாத்த மீறாது என்றானா? துருவி துருவி இவனை பற்றி கேள்வி கேட்டாளாம். வைத்தியம் பார்த்துமா இப்படி என்று அதிசயப்பட்டாளாம். அத்தை கிட்ட கேள் தம்பி, நான் கட்டிக்காமலே அவர் கூட இருக்கேன் என்று சொன்னாளாம். மறுவாரமே தம்பி மீண்டும் வந்து சொன்னான். அம்மா, இரவெல்லாம் பாடி புலம்பினா. முள்ளு முனையில 3 குளம் வெட்டினேன். 2 குளம் பாலு, 1ல தண்ணியே இல்லை. வெளியே படித்து கொண்டிருந்த தம்பி அம்மாவை பார்த்து சீறினான். தண்ணி இல்லாத குளம் அப்படியே இருக்கட்டும், பாலான 2ஐயும் சரி பண்ணு என்று கோபப்பட்டாள். அம்மாவும் சரி என்று சொல்லிவிட்டாள். நானே இன்னொன்னு தேட நினைச்சேன். பருத்தியே துணிய காய்க்குதுன்னா உடுத்திக்கடா என்று சொல்லிவிட்டாள். ஊரை விட்டு 40 மைல் தள்ளி சின்ன கோயிலில்
மாலை மாற்றி தாலி கட்டி 4 நெருங்கின நண்பர்களும் 2 3 உறவுக்காரருமாய் சேர்ந்து முடித்து விடலாம் என்று நினைத்து தனித்தனியே ஏறி ரகசியமாய் ஒன்று கூடி புதுசு உடுத்தி நிற்கையில் தாய்மாமன் போலீஸோடு வருகிறார் என்ற செய்தி கிடைக்க அந்த சின்ன கும்பல் பயத்தில் உறைந்தது. சட்டப்படி குற்றம், மரபுபடி தவறு, குறைந்தபட்சம் 7 வருட நஷ்ட ஈடு வேறு கேட்க முடியும். அவமானம், கழிவிறக்கம் சரி என்று பெரிய மனதுடன் வந்த பெண்ணுக்கு தீராத சோகம். கடவுளே கடவுளே, என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று? எந்த ஜென்மத்தில் யாரை பிரித்தேன்? எவர் கூட்டை கலைத்தேன்? சரவணன் அழைந்தான். அண்ணா, சரவணன் அண்ணா, கொஞ்சம் பொறுங்க அண்ணா, எழுந்திருங்க முதல்ல. பைத்தியத்தை உங்க தலையில கட்டிட்டு ஆட்ட வேற காட்டுறானா? நீங்க சும்மா இருங்க அண்ணா, நான் வேலை காட்டுறேன் பாரு மாமனுக்கு. தம்பி, திண்ணையோட உட்கார்ந்தவனை ஜெயிலுக்கு வேற அனுப்ப இத்தனை காரியமாடா? அடச்ச, யார் என்ன ஜெயிலுக்கு போறது? நான் பார்த்துறேன் அதையும் என்று கழுத்தில் இருக்கிற மாலையை தான் போட்டுக்கொண்டு பட்டை விபூதியும் குங்குமமும் அவசரமாக தரித்து, கொஞ்சம் பொறுத்துக்கண்ண என்று மடமடவென்று வசந்தாவிற்கு அருகில் போய் அமர்ந்து கொண்டான். போலீஸ் நுழைந்தது. மாமனும் மாமன் கூலிப்படையும் கும்பலாய் உள்ளே தொடர்ந்தனர். யார் இங்கு சரவணன்? நான் தான் இன்ஸ்பெக்டர். வாங்க, சந்தனம் எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். வசந்தா யாரு? மணமகள். பக்கத்தில் யாரு? மணமகன், என் தம்பி செல்வராசன். யார் யாரு கல்யாணம்? மணமகனுக்கும் மணமகளுக்கும் கல்யாணம். உங்களுக்கு இல்லையே மிஸ்டர் சரவணன்? இல்ல இன்ஸ்பெக்டர். பொய் பொய், ஏமாத்துறான் பொய். மாமன் கூச்சலிட்டார். இல்லைங்க மாமனார, எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. பைத்தியத்தை பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்த தெரியாது. பூப்பு தோஷம் போக போக சரியாயிடும்னு சொல்லி வெகுளியான தமக்கைக்கு வேடிக்கை காட்ட தெரியாது. போலீஸ கூட்டி வந்து என் தம்பி கல்யாணத்துல கலாட்டாவா பண்ற? நாங்க நல்லா வாழறது பிடிக்கலையா? ஏங்க இன்ஸ்பெக்டர், இதுக்கு மான நஷ்டம் போட முடியுமா? என்ன செக்ஷன்? யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்? இங்கேயே ஒரு பிராதி எழுதி கொடுக்கலாமா? ஓ, சாரி மிஸ்டர் சரவணன், என்னமோ தவறு நடந்து போச்சு. ஏயா, விளையாடுறியா? சரியான பிராடா இருப்ப போல இருக்கே, வெளியே போயா. 10 நிமிஷத்துக்கு பிறகு போலீஸையும் காணும், மாமனையும் காணும். ஆள் அனுப்பிச்சு பார்த்துட்டாண்ண. மாமன் பஸ் ஏறி ஊர் தாண்டி போயிடுச்சண்ண. இந்தாங்க மாலை, இந்தாங்க தாலி, நீங்க போய் உட்காருங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். அம்மா அச்சதை போடுங்க, எல்லாரும் அச்சதை போடுங்க. ஆனந்தம் வாசியா, ஆனந்தம் வாசி, உறக்க வாசி, மனம் குளிர வாசி, திருப்பி திருப்பி வாசி. தாலி கட்டி கொண்ட வசந்தா தோளில் குலுங்கி அழுதாள். 5 வருஷம் காத்திருந்தது வீண் போகலைங்க என்று விசும்பினாள். ஊரை சீர்திருத்த பண்ணுவேன் போறையடி, உனக்கு தெரிஞ்ச ஆம்பளை உடைஞ்சு போயிருக்கான், அவன் மனதை சீர் பண்ண தைரியம் உண்டான்னு கேட்க வச்சிருக்கீங்க. உங்க தம்பிய நமஸ்காரம் பண்ண போறேங்க. அண்ணே அண்ணே, வேணாம், எனக்கு நீங்க பண்ண வேணாம். அண்ணே, அன்னையோடு சேர்ந்தாப்புல நில்லுங்க, நான் நமஸ்காரம் செய்யறேன். 18 நிமிஷம் அன்னைக்கு பக்கத்துல புருஷனா உட்கார்ந்த தப்புக்கு நமஸ்காரம் பண்றேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க அண்ணி. 12 நிமிஷ பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அண்ணி. செல்வராசு அண்ணன், நாம பண்ணுனது சட்டப்படி குத்தம், மரபுப்படி தவறு. ஆனா யாருடனும் வருத்தம் இல்லைங்க அண்ணன். யாரையும் நோகடிக்கல அண்ணன், யார் வாழ்க்கையும் வீணடிக்கல அண்ணன். செல்வராசு, உனக்கு எப்படிடா தம்பி நான் நன்றி சொல்றது? ஒன்னே ஒன்று செய்யுண்ணே. கடைசி வரைக்கும் மூத்த அண்ணிய நீங்களே வசந்தாவோ அலட்சியம் பண்ணாம இருக்கணும். அது தட்டார பூச்சி என்ன, சிறகு முறியாம வீட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கட்டும். கையடிச்சு கொடுக்கணும். 2 பேரும் அதை நோகடிக்க மாட்டேன்னு சொல்லணும். ஏய் செல்வராசு, பட்டணத்திலிருந்து தட்டார் பூச்சி கொண்டாந்து தரேனியே, கொண்டாந்திருக்கேனே. எங்க? அதோ பாரு, மாட்டு வண்டி விட்டு இறங்குது வருது பாரு. ஜடையெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சுத்தி நானும் அண்ணாத்தையும் பட்டணத்திலிருந்து புடிச்சுக்கிட்டு வந்தோம் உனக்குன்னு. அது கல்யாண பொண்ணு மாதிரில இருக்கு. போய் பேர் என்னன்னு கேளேன். ஏய் கல்யாண பொண்ணு, உன் பேர் என்ன? தட்டார பூச்சி. நிஜமாவா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தட்டார பூச்சி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நண்பர்களே, இத்துடன் தட்டாரப்பூச்சி கதை முடிவுக்கு வருகிறது. இந்த கதை முடிந்தவுடன் தனது முடிவுரையும் பாலகுமாரன் தொடர்கிறார். அந்த முடிவுரையும் நாம் கேட்டு விடுவோம். கதை சொன்ன ராம சந்திரசேகரன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தார். சென்னை வருகையில் அவசியம் சந்திக்கிறேன் என்று விடை பெற்றார். பஸ் வயல்களுடைய சீரலுடன் பறந்தது.
கிராமம் கிராமமாய் நின்று ஆட்களை இறக்கி ஏற்றி நகர்கிறது. அது மழை காலம். தட்டார பூச்சிகள் நிறைய பறந்தன. நீர்க்கரைகளில் நூற்று கணக்கில் திரிந்தன. விடியல் உஷ்ணத்தில் பிறந்த இந்த பூச்சிகள் வெயில் உச்சிக்கு வந்ததும் காணாமற் போகும். மிஞ்சி போனால் 6-7 மணிக்கு நேரமே வாழும். அந்த அம்மா வசந்தாவை கிராமம் ரொம்ப நல்லா இப்போ வச்சிருக்கு. ஊரில் பசங்களுக்கு பாட்டு சொல்லி தருது, படிப்பு சொல்லி தருது. ரொம்ப மதிப்புங்க அதுக்கு. ரொம்ப யோசனை பண்ணி தான் பத்திரிக்கைக்கு எழுதினேன். மனுஷா இருக்கிறது கொஞ்ச நாள். அதையும் சிக்கலாக்கிட்டு சட்டம் மரபு சொல்லி ஆளை முழுங்க அடிச்சுக்கிட்டா நல்லது இல்லையே. சந்தோஷமா வாழணும், 4 பேரை சந்தோஷப்படுத்தணும். என்னங்க நான் சொல்றது? இவை ராமச்சந்திரசேகரன் சொன்ன வார்த்தைகள். கொஞ்ச நாள் வாழ்க்கை தட்டார பூச்சி வாழ்க்கை. இங்கே யார் தட்டார பூச்சி? அந்த வெகுளி பெண்ணா, சரவணனா, வசந்தாவா? இவர்கள் சந்தோஷத்துக்கு சுத்தி சுத்தி வந்தானே தம்பி செல்வராசு, அவனா? இல்ல நாம எல்லோருமா? எனக்கு புரிந்த மாதிரியும் இருக்கிறது, புரியாதது போலவும் இருக்கிறது. உங்களுக்கு என்று தனது முடிவுரையை முடித்திருக்கிறார் பாலகுமாரன். நண்பர்களே, இதுபோல் கதைகள் நீங்கள் திரும்ப கேட்க வேண்டும் என்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. நான் சொன்ன கதை விவாதத்தில் நிறைகள் குறைகள் இருந்தால் தாராளமாக பதிவு செய்யுங்கள். நன்றி.